நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இருவரை சமூகத்தில் நிற்கும்படியா, அவருக்கு நன்றி பெருக்கும்படியா, சர்வ ஆண்டு நமக்கு பாட்டு கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதோ சகோதரோடு மித்து வாசம் பண்ணுவது அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்குன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவன் எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அவன் மத்தியில் இருப்பேன் சொல்லி வாக்குறுத்தான். அவன் ஏன் நமத்தில் வாசம் பண்ணுகிறாரா? நமக்கு ஜீவனையும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நமத்தில் வாசம் பண்ணுகிறான். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சமூகத்தில் வந்திருக்கு. நாம் கர்த்தரை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் விதமாக இந்த சர்வ நாட்டு நமத்தில் வாடும்படியாக நமத்தில் உள்ளாகும்படியாக அவர் சொல்றார், என் நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலம் இருந்தாலும் சரி நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லி வாக்குறுத்தாண்டு அவர் சொல்றார். சங்கீதம் 11ஆம் சங்கீதம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். நீங்க நாம வருவதற்கு முன்பாக உங்களுக்காக எனக்காக அவர் காத்துக் கொண்டு இருக்கிற ஸ்தலமா ஆகியால் நமத்தில் ஆசீர்வாடும்படியாக நமத்தில் வாசம் பண்ணுகிற ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும்படியாக இந்த பகல் முழுவதும் நம்மை நடக்க செய்கிற பேச்சு, பார்வை, எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் நான் பரிசுத்தமா இருந்திருக்கிறேன். நான் யாருக்குமா இது தீங்கு பண்ணல, யாருக்குமா குறை சொல்லல, யாருக்குமா எந்த விதமான ஆபத்தான காரியம் செய்யல. ஆனாலும் பரிசுத்த ஆண்டவருக்கு முன்பாக வந்திருக்கிறாங்க. எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். ஆசீர்வதிக்கப்பட்ட நாம நம்முடைய பார்வைக்கு நீதிமானாத்தவர்கள். அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிற இடத்துல நாம் ஒருவர் நம்ம செய்த குறைகள் குற்றம் மறந்துடலாம். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறபடியா அவரை ஆராதிக்க வந்திருக்க நாம, அவர் துதிக்க வந்திருக்க நாம, அவருடைய வார்த்தை கேட்கும் வந்திருக்க நாம நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே எங்க எண்ணங்கள், சிந்தனைகள், கண்கள், நாவிடுதல், நடக்க செய்யணும் எல்லாற்றையும் அறிந்து வச்சிருக்கிறான். ஆண்டவரப்பா நம்மை ஆராதிக்க வந்திருக்க நேரத்துல என்னை தாழ்த்தை என்று சொல்லி அவருடைய கடத்தலை அர்ப்பணிக்கும்படியாக இந்த பொதுவான பாவரிக்கை யார் சேர்ந்து சொல்லுவோம். கணங்களுக்கு கொடுக்கப்பட்டு இந்த பாவ அறிக்கையை நாம் ஒருமித்து ஆண்டவரே இப்படி சமூகத்தை வந்து நிற்க வந்திருக்கிறேப்பா, நம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். இந்த பரிசுத்த ஆண்டவரை மத்தியில் உலாவுகிறவரை மத்தியில் வாசம் பண்ணுகிறவரப்பா, இப்படி சமூகத்தில் நிற்கிற நானும் ஆண்டவரே பரிசுத்தமாக இருக்கும்படியாக என்னுடைய குறைகள், என் குற்றங்கள், என் வீழ்தல், என் பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன் சொல்லி கட்டளை தாழ்த்தி ஏற்படுமா. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, ஆடுகளை போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கட்டளைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தக்காதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே ஆனாலும் ஆண்டவரே தேவரே எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தன்படியே நீர் வாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இருந்தோம். தப்பிற்கு எங்கள் பொறுமையாயிரும் பாவ நிமித்தம் துக்கப்படுகிற சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாகும்படி நாங்கள் நித்திய பக்தியும் நீதியும் எழுந்த புத்தியோடாக நடந்து வர இயேசு கிறிஸ்துவினாய் உங்களை செய்துள்ளோம். நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய சமூகத்தில் இருக்கலாம். நம்மை தாழ்த்துவதற்காக அவருடைய கரத்தை அர்ப்பணித்ததற்காக அவருடைய ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளை கல்வி பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஆவியோடு துதிக்கத்தக்க ஏற்பாட்டை கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேற்றிடுமே உள்ளங்களே இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களே இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களே
சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். எங்க மக்கள் சவாரிகள் ஆண்டவரப்பா வந்திருக்க ஒவ்வொரு காரியங்களை ஆற்றுங்கப்பா. உடைய அபிஷேகத்தால் ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே உச்சந்த உள்ளம் நிரப்பும் ஆண்டவர். எல்லா காயங்கள், எல்லா கவலைகள், பாரங்கள், துன்பங்கள், துக்கங்கள், தேர்கள் எல்லாவற்றும் நீக்கப்பட்டப்பா. அவருடைய உண்மையோடு தொடர்ந்து கொள்ளுங்க. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் எடுத்துக்கப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. வரவாஞ்சியா இருக்க பிள்ளைகளை நன்கு எடுக்கும்படியாக, துதிசத்தை எடுக்கும்படியாக, கருத்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாமத்தை மேம்படுத்தும்படியாக ஆயத்தமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. இந்த நாளை ஆண்டவருடைய சமூகத்தில் வரக்கூடாதபடி படிக்கிற எல்லா தடைகளை இயேசு நாமத்துல அதை நிர்ணயிப்பட்டுமாப்பா. எல்லா பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள் இயேசு நாமத்தில் நிர்ணயிப்பட்டுமாப்பா. எல்லா பலவீனம் நீங்கி போட்டு பலத்தடை கட்டுங்கப்பா. நாமத்தை மேம்படுத்த முடியாக குடும்பமாக அப்பா சபையாக பரிசுத்தம் ஜாதியோட சமத்துவம் வந்திருக்கிறோம். இந்த நாளை முழுவதும் பிரசங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். ஆராதனை காரணமாக யாவரையும் நின்று பல சுகத்திலே 224 பாடல் பாடுவோம். பல சுகத்திலே 224 பாடல். பல சுகத 224 பாடல். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாடல் புத்தகத்தில் 224 பாடல் பாடுவோம். கண்களை ஏறெடுப்பே என்
சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் முடிவு வரை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் முடிவு வரை மாறி மாறி வாசிப்போம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். வெற்றிருக்கிறவன் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலந்த பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்தப்பட்டவராகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள் நமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகள் நமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி புயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமி நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காற்கடி கோபம் பற்றி எரியும், அவர் அன்றைக்குள் யாவரும் பாக்கியவான்கள். பிதாவே நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோமா? வானத்தை பூமியை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உட்பவிக்கப்பட்டார். பொது பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விட்டு இருக்கிறார். அவ்விடத்திலிருந்து மரித்தோடு நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற சபையும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் ஆமென்னும் சர்வவல்லமையும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். உட்காருவோம். நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இடங்களையும் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆராதிக்கும்படியாக வந்திருக்கும் உங்கள் யாவரையும் சர்வவல்லமையான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சர்வ ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபை குடும்பத்துக்காக, நம்முடைய கிராமத்துக்காக, கிறிஸ்துவிடத்தில் பலவீனத்தோடு நம்மோடு பிள்ளைகளுக்காக ஜெபங்களை நினைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் எல்லாம் சாப்பிடுங்க. ஆண்டவரை தேடுங்க. ஒவ்வொரு நாளோட சமூகத்தை காத்துருங்க, ஜெபிங்க. உங்க பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, உங்க தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பாருங்க. அதை சொல்றாரு பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும், பரலோகத்தின் நேராக என் கண்களை எடுப்பேன், வானத்தின் மூன்றாக கர்த்தர் எனக்கு ஒத்தாசை. வருஷம் சொல்லுது, மனுஷனுடைய உதவி ஒவ்வொரு நாளும் சமூகத்தை காத்துருங்க, அவரை தேடுங்க. தேவன் ஒவ்வொருத்தரும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நேற்று தினத்துல பார்த்தோம், யோசேப்பா எங்க போனானா,
சொல்றாரு? எனக்கு வரல. ஆலயத்துக்கு பயந்து போனதுனால ஆலயத்துக்கு எதுக்கு பயம்? அவனுக்கு விரோதமாக சத்ருவானவன் சூழ்ந்து வரும்போது பயப்பட்டதுனால ஆலயத்துக்கு இன்னைக்கு பாருங்க, ஒரு பேப்பர், சின்ன பேப்பர் என்கிட்ட இருக்குது. நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய மாநிலம் 2வது இடத்துல இருக்கிறோம். இந்த தற்கொலை பண்ணுவதற்கு 2வது இடம். தற்கொலை ஏன் அப்படின்னா, இந்த யோசேப்பா ஏன் பயந்தார் அப்படின்னா, அவனை சுற்றி 4ஆம் இடத்திலிருந்து எதிரி செய்தாலாம். இவருக்கு விரோதமா யுத்தம் பண்ண 4ஆம் இடத்திலிருந்து யுத்தம் பண்ண வரும்போது பயம் இருக்குங்களா? என்ன இன்னொரு பக்தன் சொல்றான், யோபன் பக்தன் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த வாசிக்க 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கல, 8-10 வரை யோபன் சொல்லும், நான் கடந்து போகாதபடிக்கு அவர் என் பாதையை வேலெடுத்து என் வழியை இருளாக்கி விட்டார். நான் எங்கே போகக்கூடாதபடி அவன் என் வழி என்ன செய்தாரா? அழைச்சு யாரே ஆண்டவர். அவர் சொல்றாரு, நான் முன்னேறாதபடி, தப்பித்துக்கொள்ள வழி இல்லாதபடி ஆண்டவரை வழி என்ன செய்தார்? அழைச்சுக்கிறாங்க. அர்த்த சொல்லுவாங்க, அவர் என்னை 4ஆம் இடத்திலிருந்து நாசமாக்கினார். அற்று போகிறேன், என் நம்பிக்கை ஒரு செடியை போல பிடிக்கும். யோபு சொல்றாரு, ஆண்டவர் 4 குணத்தில் என்ன செய்தார்? என்ன நோய்க்கு என் பிள்ளைகளை எடுத்து போட்டாரு, என் சொத்து சொகம் போச்சு, என் மனைவி சொல்றா, இன்னும் உயிரோடு இருக்கியோ? செத்து தொலைங்க. ஆண்டவர் சொல்றேன், செத்து தொலை. எல்லாம் போச்சு. பிள்ளைகள் போச்சு, சொத்து சொகம் போச்சு, பிள்ளைகள் ஜீவன் போச்சு. மனைவி சொல்றாரு, இது உண்மை எழுதிருக்கியா? செத்து தொலையும். இப்படிப்பட்ட சூழலை வழி தெரியாம இருக்கும்போதுதான் என்ன வருதுன்னா, தற்கொலை. என்ன இனி வாழ்க்கை எதுக்கியான வாழணும்? இந்த உலகத்தை வாழ்க்கை என்ன பிரயோஜனையானா? இந்த வாழ்க்கை ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது ஐயா. ஒரு ஆதரவு இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை. யாராவது ஒரு ஆதரவு சொல்லுவாங்க, ஒருவரும் இல்லை. நம்ம தமிழ் மாநிலத்துல 2வது இடம் இருக்கு. பேப்பர்ல வந்து செய்தா சொல்றேன், பேப்பர்ல வந்து செய்தா சொல்றேன். ஏன்னா எதுக்கு அப்படின்னா, பாரம், கவலை, துன்பம், துயரம், தனிமை, வேதனை, நோய், ஒரு வியாதிப்பட்டா முதல்ல நிம்மதி பெறும், குடும்பத்தில் நிம்மதி, எந்த சமாதானம் பெறும், பணம் பெறும், சாப்பிட முடியாது, எல்லாரும் ஒதுக்கப்பட்டுருவாங்க. எல்லாரும் தனிமையாக்கி மனுஷன் கொஞ்சம் ஒரு இயற்கையோட தான் மனுஷன் செய்ய முடியும் உதவி. அதுக்கப்புறம் தனியாதான் இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கும் அநேக பாடுகளை நம்ம கடந்து இப்படிப்பட்ட சூழல யோசேப்புக்கு விரோதமா வந்த போதிலும் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஆலயத்தை போனார். அல்லேலூயா. ஏன் ஆலயத்துக்கு போகிறார்னா, ஆலயத்துல என்னை உருவாக்குறவர் இங்க இருக்கிறார். அல்லேலூயா. நேற்று பார்த்தோம்ல, ஒரு மனுஷன்
எவ்வளவு முயற்சி பண்ணா முடியவே இல்லை. அநேகர் வந்து பார்த்தாங்க, முடியல. கடைசி ஒருவர் வந்தாரு, வயசான அவர் வந்தாரு. இவர் நினைச்சாரா, இவர் என்ன இந்த வண்டி ரிப்பேர் பண்ண போறான்னு சொல்லி பார்த்தா, அவர் இறங்கினாரு, வண்டியை திறந்தாரு, சின்ன விஷயத்தை போய் தொட்டாரு, சால்வை. என்னன்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, நான் இந்த வண்டியோட இந்த வண்டி நானா உருவாக்கி இருக்கிறையா, இந்த வண்டி கம்பெனில நான் வச்சிருக்கிறேன், இந்த வண்டி முதலாளின்னா எனக்கு தெரியும் என்ன ரிப்பேருக்கு சொல்லி. தேவன் நம்முடைய சாயலாக உருவாக்கினார். நம்முடைய சாயலாக மனித உருவாக்கினாரா, நம்முடைய சாயலா பார்த்த யாரும் உருவாக்க பார்த்தாரா, எல்லாருக்கும் வார்த்தையால் உருவாக்கினவன் மனுஷன் வார்த்தை சொல்றாரு, என்னை போல உருவாக்குறாரு. இல்லையா, நம்மளாம் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கா. கட்டியா இருக்கலாம், நெட்டியா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், சோ எல்லாமே இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கோம். இல்லையா, அப்ப நம்முடைய வாழ்க்கையில அநேக ரிப்பேர் ஆவது வளர்த்தோம். ஏன்னா அப்படி ரோட்ல ஓடிட்டு இருக்கும். வாழ்க்கை என்பது போராட்டம். பல்லகள் மேல் உண்டு, பல்லகள் உண்டு, மேல்கள் உண்டு, எல்லாம் முழுக்கள் உண்டு, கடுமையான பாதைகள் உண்டு, எல்லாம் உண்டு, ஸ்பீட் பிரேக்கர் உண்டு. இதை இறங்கி போனே இருக்கு. சிலர் கடமையானதா அப்படி ஆடி போடும், எல்லாம் உண்டே உண்டு உண்டு. சிலர் ரிப்பேர் ஆகி சைடில் நின்றோம், போதுக்கு வழியே இப்ப நம்ம வண்டியை ரிப்பேர் ஆயிடும். ஆனா ஒண்ணியா, நம்மளை உருவாக்கினவர் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். அல்லையா, அவருக்கு தெரியும் என் பிரச்சனை, அவருக்கு தெரியும்யா. மனுஷனோட தெரியாம இருக்கலாம். நீங்க டாக்டர் சொல்லிருக்கலாம், அந்த ஜெனரல் டாக்டர் போல ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு டாக்டர் அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தான் ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு டாக்டர் இருக்காருயா. அங்க போல பைசா ஆகும். ஆனா இங்க வந்து என்ன செய்யாது, இலவசமா நம்முடைய முதலாளி நமக்கு சுகத்தை கொடுத்துருவாரு. ஆலயம் எதுக்கு இருக்கு பாருங்க. யோசேப்பா சொல்றாரு, வாசிங்க அந்த 22ஆம் புத்தகம், 2ஆம் புத்தகத்துல 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. எங்கள் மேல் பட்டயம் ஏதண்டனை நோய் நாளைத்திலும் இடுக்கங்களில் உலகி கூப்பிடுகிறோம் சொல்லியிருக்கிறாரே. ஆளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆலயம் என்ன ஓனர் இருக்கிறாரு, என்னை உண்டாக்கின ஓனர் இங்க இருக்கிறாரு. ஐயோ, வாழ்க்கையில் சில வண்டி அப்படியே தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்குது. சில பெட்ரோல் இல்லாம நின்று போயிடும், சிலர் வண்டி எல்லாருக்கும் தெரியாம நின்று போயிடும். அதற்குரிய மெக்கானிக் வந்தாதான் இங்க பாருங்க, ஆளுங்க எதுக்கு வச்சிருக்குது. மண்டபே எங்க மேல பட்டயம், கொள்ளை நோய், கருத்து நோய், வறுமை, சிறுமை, என் சத்துருடைய தொடர்ந்துட்டே வாங்க. உனக்கு வழியே வழி இல்லாத போதுதான் ஒரு வழி திறந்திருக்கு. என்ன வழி தெரியுமா? தற்கொலை. இல்லையா, உலகத்தை விட முடியும். உலகம் ஓடுவான், உலகம் ஓடும், உலகம் ஞானத்தில் ஓடும், பலத்தில் ஓடும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஞானத்தை பலத்தில் விடுவதில்லை, அவன் முழங்காலே ஓடுவான். அல்லையா, இன்னைக்கு கூட ஆரம்பிச்சாலும் அன்னைக்கு வாழ்க்கையில் தோல்வி நீங்கி போகும். நீங்களுடைய வாழ்க்கையில் ஜீவம் இல்லாதனாலதான். நீங்க ஜோமிங்களா? மௌனமானி ஜோமிங்களா? இல்லையா? அப்ப அவர் ஜெயிக்கிறவனாலும் தோற்று போவதில்லை. தோற்று போனவன் ஜெயிப்பதே. இன்னைக்கு என்னைவிட வாழ்க்கையில ஆலயத்தை தேடுறதுக்கு என்ன செய்யல நேரமே. இந்த 2:27 வாசங்க, 2:2 அதிகாரம் 27 வசனம் சொல்றாங்க. 2:2 அதிகாரம் 27 வசனம். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். தங்கள் ஆபத்து காலத்திலோ எங்களை ரட்சியும். ஆலய
எங்க இருக்குன்னு செய்யாது. எப்போ ஆழத்துக்கு வருவாங்கன்னா முடியாத மட்டும் வராங்க. எல்லாம் செலவழித்து விடும்போது எல்லாம் ஒரு வேதாந்தத்துல ஒரு 12 வருஷமாக பெரும்பாலும் ஸ்திரீ என்னதுன்னா பெரும்பாலும் ஸ்திரீ அநேக வைத்தியனால வைத்தியர் போய் தன்னுடைய சொத்து சொல்ல எல்லாம் சொன்னாங்க. சும்மா உருவான வைத்தியம் போனா ஒண்ணு இருக்காது. 4 பேர் விட்டுட்டு இங்க இருந்துக்க பாது காவலுக்கு இருந்துக்க ஓடிடாம ஆளு. அப்ப என்னன்னா ஆழத்தை தேடலுக்கு நேரம் இல்லை, அப்படி சமூகத்தை காத்திருக்க நேரம் இல்லை. ஆனாலும் நீ ஆபத்து வரும்போது நான் ஆழத்துக்கு போகணும். ஆணைய ஜெபத்துக்கு என்ன செய்யணும்? அது நான் சொல்ல மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், ஆளு போக மாட்டேன், வேதவசம் வாசிக்க மாட்டேன், ஒண்ணுமே. ஆனா எப்பெல்லாம் அவனை கூப்பிடணும் அப்பெல்லாம் அவன் ஜெபத்துக்கு ஆண்டு கொடுத்துடணும். அப்பதான் நல்லவரு. யோசிப்பா தேவனுடைய சமூகத்துடைய காரணங்களே எங்க மேல கொள்ளை நோய் பட்டையும் நியாய தண்டனை நான் செய்த தப்புக்கு தண்டனை உண்டு. அதனால ஆண்டவரே இந்த சமூகத்துல வந்து நிற்கும் போது இந்த ஆழத்தை எங்க முன்னோர் கட்டி வச்சிருக்காங்க. இங்க வந்து முன்னோக்கி கூப்பிடும் போது ஜெபிக்கும் போது எங்க ஜெபத்தை பரித்தரவேன்னு சொல்லி இருக்கிறாரே. வாழ்க்கை என்பது போராட்ட வாழ்க்கையில் பல பாடுபட்டு வரதான் செய்யும். ஆனாலும் அவருடைய சமூகத்தில் நிற்கும் போது நம்முடைய பிரச்சனை நம்முடைய குறை எல்லாம் செய்யும். நம்மளை உருவாக்கினவர் இங்க இருக்கிறார். இல்லையா? யோசிப்பா தேவனுடைய சமூகத்தில் போய் முதல் செஞ்ச என்ன தெரியுமா? தன்னை தாழ்த்தினார். வாசிங்க அந்த 20ஆம் அதிகாரம் வாசிங்க 12ஆம் வசனம் வாசிங்க. எங்கள் தேவனே அவர் நீர் நியாயம் தீர்க்க மாட்டீங்களோ, எங்களுக்கு விரோதமாக கூட்டத்துக்கு நிற்க பலன் இல்லை, இன்னதற்கு தெரியவில்லை. ஆகையால் என் கண்கள் நம்ம உதவி கொடுக்கிற மேலதான் நம்ம கண்ணு எப்பொழுது யோசபாத் தேவனுடைய சமூகத்திலிருந்து தன்னை தேடும் போது திருச்சூர் பிள்ளைகள் யாரும் கூடி வந்தாங்களாம். மனுஷனும் குடும்பமா அவருடைய சமூகத்தில் வரணும். ஏன் அப்படின்னா ஆண்டவரே எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி என் பிள்ளை பார்க்கணும். என் பிள்ளை பார்த்துதான் அப்பதான் அவர் என்ன செய்வாரு அந்த மேல சொல்லி பிள்ளைகள் எங்க ஆளுக்கு கூப்பிட்டு யாரும் ஆடும் இப்ப நீங்க போங்க பாரு அப்படின்னா வாடுங்க. அப்படின்னா எங்க வாடும் தெரியாது. அடுத்த ஆனதுக்கு வாடும். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நான் யாரை சார்ந்து இருக்கிறேன், யாரை தேடி போகிறேன், யாரை நம்பிருக்கேன்னு சொல்லி என் பிள்ளை தெரிஞ்சிருக்கணும். என் பிள்ளைக்கு இல்லட்டா என்னன்னா பிள்ளை திசை தெரியாம நினைச்சுவாங்க. ஆபத்துல நான் வாழ்த்து பாரு அவன் நோக்கி கூப்பிட ஜெபிக்கிறேன். என் பிள்ளைக்கு நினைச்சது யோசா சொல்றேன். நாளைக்கு உன் பிள்ளை கேட்கும், எப்பா இது எப்படிப்பா நடந்துச்சு சொல்லணும். அந்த மேல நம்பிக்கை வச்சேன். ஆனா நம்பிக்கை பார்த்தோம்னாங்க என் காரியத்தை வாய்க்கப்படணும். அல்லையா? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது இந்த கிறிஸ்துமஸ் ஆட புதுசுனா சின்ன பிள்ளை இருக்கும்ல புது ட்ரெஸ் வாங்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பா புதுசு வாங்கி கொண்டு வருவாங்க. 3 மணிக்கு எழுந்திப்பாங்க, 3 மணிக்கு எழுப்பாங்க. அப்படியே நடுங்கும் அந்த பனி நேரத்துல வாய் பல்லாம் அப்படியே கண்ணாடி நடக்கும். அப்படியே குளிப்பாட்டுவாங்க எங்க அம்மா. குளிப்பாட்டி தூக்கத்தை விட்டுருவாங்க. மாட்டில் உட்காந்து குளிப்பாட்டி பயப்பட்டு எடுத்து அப்படியே நடக்கிறதுக்கு நைட் வரும் 3 மணி. ஆளு பிள்ளையோட குடும்பமா பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆழத்தை கூப்பிட வேண்டாம், ஆழத்துக்கு கூப்பிடாது. அந்த டைம்ல பெற்றோர் ஆழத்துக்கு வந்தாலே போதும். பிள்ளைகள் பின்னால செய்வாங்க. அது எப்போ பழக்கம் தெரியுமா? நம்ம கைப்பிடிச்சோட கொடுத்தீங்களா
அப்பவும் பழக்கம். அப்பதான் பின்னால வரும். இப்ப பின்னால வருமா? ஏமா நீ பின்னால போன கேட்டு வேற வழியா எங்கோ போன? யோசேப்பா ஆலயத்துக்கு வரும்போது அனுலோகிக்கப்படும் போது என்ன இருந்து வாசிக்க பயங்கர வாசிக்க யூதா கோத்திரத்தாரும் அனைவரும் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கர்த்தருக்குமாக யாரா எல்லா வீட்டு தலைவரும் எல்லா வீட்டு தலைவியும் எல்லா குடும்பமா வரும். ஜோம்லிங்க பிள்ளைங்க சொல்லிக்கிட்ட பிள்ளை ஜோம்லிங்க சாப்பாடு குடிக்கலா என்ன சாப்பாடு குடிச்சா இந்த பொண்ணுக்கு ஆகணும். கேட்கணும் ஜோம்னியா 5ல விளையாடுறது 50ல ஒரு சின்ன பையன் குட்டி பையன் நல்லா சேட்டை பண்ண எங்க தாத்தா எப்பவுமே வளைஞ்சுதான் நிக்கிற அப்படின்னு 5ல சொல்லி கொடுக்கணும். நம்முடைய ஆண்டவர் யா நல்ல மனுஷன் படிக்கணும், பாட்டு படிக்கணும், வாழ்க்கையை அனுபவிக்கணுங்களா? அப்ப பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்ப யோசேப்பா ஆலயத்துக்கு போனாரு. கண்ணை தாழ்த்தின ஆண்டவரே என் பலத்தான் நிக்க முடியாது, என் சாமத்தை நிக்க முடியாது, என் கண்கள் உண்மை நோக்கி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எவ்வளவு பிரச்சனை தவித்துக் கொண்டு இருக்கிறேன், என்ன செய்து தெரியல, எப்படி போன்னு சொல்ல வழியெல்லாம் அடைச்சி போயிருக்குயா, வழியில தப்பித்துக் கொள்வதற்கு. ஆண்டவரே என் கண்கள் உண்மை நோக்கி இருக்குதியா, உண்மை நோக்கி தன்னை தாழ்த்த மாத்திரமல்ல குடும்பமா தேவனுடைய சமூகத்தை செய்தானா குடும்பமா போயிடு. என்ன நடந்தது தெரியுமா? ஆசிங்க 20 சொல்லுங்க. அவர்கள் அதிகாரமே எழுந்து அப்போது சொல்றாரு, ஜனங்க சொல்றாரு கர்த்தரை கர்த்தரை நம்பிக்கை வைக்கிற கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்க மனுஷன் நம்பியாத கர்த்தரை சாதிச்சு யோசனை சொல்றாரு, என் ஜனங்களே அவளை நமக்காக அவள் என்ன செய்வாரா யுத்தம். இந்த யுத்தத்தை பண்ணிக்கிற நாமால நம்முடைய பலத்தால் போக முடியாது, நம்ம சாமத்தை ஜெயிக்க முடியாது, நமக்கு ஜெயித்து கொடுக்கிறவர் என்ன நினைச்சு அர்த்தம் சொன்னீங்க. பின்பு துதிக்கவும் அணிந்தவர்களுக்கு கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்று அவர் கர்த்தரை பாடவும் பாடகர் நிறுத்தினார். அல்லேலூயா. சங்கீதம் 37 அதிகாரம் 5வது வசனம் சொல்றாங்க. சங்கீதம் 37:5 என்ன சொல்றாங்க? சங்கீதம் 37 அதிகாரம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர்மேல் நம்பிக்கையாயிரு. 4வது வசனம் சொல்றாங்க. கர்த்தரின் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் ஈழத்து வேண்டுதல கர்த்தரின் மகிழ்ச்சியா இருக்க கட்சிக்குள்ள கர்த்தருக்கு சரி எல்லா வாழ்களுக்காக அவருக்கு நான் என்னத்தை யோசிப்பா ஆண்டு ஒருமன முதல் தன்னை தாழ்த்தினான். திருச்சபை பிள்ளைகளை யாவரையும் ஒருமனப்படுத்தினான். சொல்றாரு கர்த்தரை அவர் நமக்கு ஜெயித்து கொடுப்பார், நமக்கு விடுதலை கொடுப்பார். இந்த பயத்தை நம்மளை நீங்களாக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி ஒரு தைரியப்படுத்தி என்ன செய்யணுமா, கர்த்தர் நல்லவர் என்பதை அவரை துதிக்கவும் பாடவும் ஜனங்களை சொல்லலாம். சண்டை போடும்போது பாட முடியுமா? கஷ்டப்படும்போது பாட முடியுமா? பாடும்போது பாட முடியுமா? முடியாதியா.
ஆனா சொல்றாரு கர்த்தர் மன மகிழ்ச்சியோட அப்போது விடுதலை விடுதலை இருக்கணும் மகிழ்ச்சியா. ஆலயத்துக்கு போக வாடன்னு சொல்லும் போது மகிழ்ச்சியா இருந்தீங்களா? சும்மா உட்காந்து அங்க போய் போயிட்டு வரணும். கர்த்தர் மன மகிழ்ச்சியா இருங்கள், அப்போது உங்களுக்கு அவர் விடுதலை செய்வானா. என்ன நடந்து துதிக்கும் அர்த்தம் சொன்னீங்க? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமா வந்து அம்மன் புத்திரரையும் மோவாபியரும் ஒருவர் செய்தாங்க. ஆண்டவருக்கு மனமகிழ்ச்சியா இருக்கும் போது நமக்கு விரோதமா இருக்கிறவர்கள் தங்களுக்குள்ளே வெட்கம் அடைந்து போவாங்க. அல்லேலூயா. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு வெற்றுண்டு மறிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு வெற்றுண்டு மறிய செய்தி. உமாலாகு எல்லாமாகு உமாலாகு எல்லாமாகு ஆகாதது எதுவுமல்ல உமாலாகாதது எதுவுமல்ல ஆகாதது எதுவுமல்ல உமாலாகாதது எதுவுமல்ல. அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கள் நல்லா குறிப்பிடு. அண்ணா சொன்னாரு குறிப்பு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கற்றுக்கள் இப்பொழுதும் கஷ்டம் தான் இருக்க முடியும். சந்தோஷம் வருமா? சிரிப்பு வருமா? கஷ்டம் வரும்போது பாடு வரும்போது என்ன செய்யணும்? பாடும். கஷ்டம் வரும்போது எங்க வரணும்? ஆலயத்தில் வந்து நம்முடைய குறைகளை நீக்கிற ஆண்டவர், நம்முடைய துன்பத்தில் நீக்கப்படுகிற ஆண்டவர், நம்முடைய கவலை கண்ணீர் நீக்கப்படுகிற ஆண்டவர், நம்முடைய சிறுமை நம்முடைய வியாதி நீக்கப்படுகிற ஆண்டவர், நம்முடைய எல்லாவித சத்துருக்கள் நம்மை விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. உருவாக்கணும்னு இருக்கிறார். என் குறைகள் நீக்கப்படுகிற ஆண்டவருக்கு இருக்கிறார். என்னுடைய என்ன குறை இருக்கு அவருக்கு தெரியும். சமூகமே தாழ்த்தணும். யோசேப்பா பயந்தாரு, ஆலயத்துக்கு போனாரு, தங்களை தாழ்த்தினாரு, தன் எல்லா திருச்சி பிள்ளைகளையும் அவரை நம்ப வைத்தாரு. கடைசியில துதித்து பாடினாங்க. எதற்காக பயந்தாரோ அவங்க தன்னைக்குள்ளே வச்சு வெட்டி கொண்டு ஆலயத்து வருகிற பிள்ளைகள் ஒருபோது சொந்து போவதில்லை. ஆலயத்தோடு ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆலயத்து நேசிக்கிற பிள்ளைகள் ஒருவேளை சிங்கப்பட்டு தாழ்ச்சி பத்தியா இருக்கலாம். கர்த்தருக்கு ஒரு நன்மையும் ஆலயத்தை பத்தி மறந்துடாதீங்க. ஆலயத்துல எனக்கு விரோதமா பிரச்சனை வரும்போது, எனக்கு ரொம்ப சத்ரு வரும்போது, எனக்கு ரொம்ப நோய் வரும்போது, எனக்கு ரொம்ப தர்க்க கஷ்டம் வரும்போது, எனக்கு ரொம்ப அந்த உலகமே இருந்தாலும் சரி, சமூகத்தில் வரும்போது நம்மளை உருவாக்குற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. உடைந்து போன வாழ்க்கை, சிறுமப்பட்டு போன வாழ்க்கை, முன்னோக்கி போன வாழ்க்கையை அந்த மறுபடியும் கட்டுகிற இடம் தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. யோசேப்பா பயந்தாரு, ஆலயத்தை தேடினாரு, ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஆண்டவர் தேடும்படியாக ஏற்படுத்தி வைத்தாரு. கடைசியாக ஜனம் சொன்னாலும் அவர் மேல நம்பிக்கை வைங்கய்யா, ஒருபோது பின்னுக்கு போயிடாதீங்க, ஒருபோது பயந்து இருக்காதீங்க, அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், நமக்கு யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி ஜனங்கள் ஒருமனப்பட்டு படுத்திட்டு தைரியத்தை படுத்தினாரு. கடைசியில அவரை பாடி துதிச்சாங்களாம். எவங்க எதிரியா வந்தாங்களோ அவங்க தங்களுக்குள்ளே அடிச்சுட்டாங்க வெட்டு தான் வெட்டின குழியிலே தானே எப்போ நான் தேடி சமத்துவம் செய்யணும். சொல்றேன் நமக்கு யுத்தம் பண்ணுகிறவர் நீங்க யுத்தம் பண்ணுவதில்லை, நீங்க சும்மா இருப்பீங்க. ஆலயத்தில் வரும்போது நம்முடைய குறைகள் ஆண்டவர் நீக்கி கொடுக்கிறாங்க. உடைந்த பாகத்தை சரி பண்ணுகிறாங்க. அல்லேலூயா. ரிப்பேரான பாகத்தை மறுபடியும் செய்யலாம், மெக்கானிக்கா இருந்து நம்மள சுகத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆலயத்தை தேடுங்க, சமுத்திர காத்துருங்க. இனிமே இன்னும் 2 பேர் பார்க்க போறோம். ஏன் ஆலயத்துக்கு வந்ததுனால அவன் வாழ்க்கை எப்படி, எதற்காக ஆலயத்துக்கு வந்தாங்க, எதற்காக ஏன் ஆலயத்துக்கு வந்தாங்க சொல்லி
நாட்கள் ஒரு விழாவும் பார்க்கப்படும் ஆலயத்தை ஒரு நாள் என்ன செய்றாங்க? ஏன் ஆளுக்கு போகணும்னா நீங்க நடக்க வேண்டிய வழி வச்சு உங்களுக்கு சொல்லுங்க. சரிங்களா? ஒரு நாள் ஜெபிங்க, தேவனை தேடுங்க, பரிசுத்தமாய் வாங்க, உண்மையுடைய உத்தமத்தோடு இருங்க, அவரை பற்றிக் கொள்ளுங்க, அவரை நம்புங்க. தேவனுடைய துச்ச பிள்ளைகளும் நம்முடைய கிராமத்து ஜனங்களும் கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யார் மனதால் படி கண்களை மூடி மன நோக்கி பார்ப்போம். இந்த உலகத்தில் இருக்கிறது நமக்கு பயம் உண்டு. நம்மளுக்கு பயப்படுற காரியம் அநேகம் உண்டு. கஷ்டம் வரும்போது பயம் வரும். ஐயோ யார் உதவி பண்ணுவா? நம்ம வியாதி வரும்போது பயம் வரும். ஐயோ இந்த வியாதி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறது, இந்த வியாதி என்ன வேறுபடுகிறது, இந்த வியாதி என் குடும்பம் தவித்து கொண்டு இருக்காங்களே. எல்லாற்றுக்கும் ஒரே ஒரு வழி, தேவனுடைய சமூகத்துண்டு நம்மை தாழ்த்தும் போது, அவள் நோக்கி கூப்பிடும் போது, அவளை நம்பும் போது, அவள் பாடி துதிக்கும் போது தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஆஸ்வதிப்பட இந்த அவருடைய கர்த்தரை தாழ்த்து பண்ணிப்போமா. உங்களை விசாரிக்கிற ஆண்டவராக, உங்களை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். தன்னுடைய ஆலயத்தில் வரும்போது, அவரை தேடும் போது நமக்கு ஜீவனையும் சமாதானத்தை கொடுக்கிறாங்க, நமக்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாங்க, நமக்கு ஜீவனையும் நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆஸ்வதிக்கப்பட்ட அவருடைய சமூகத்தை தாழ்த்து பண்ணிப்போமா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதன் கைவிடலாம், ஆனாலும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் நம்பும் மனிதன் கைவிடலாம், ஆனாலும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. மகா இருக்கும் கிருபை பரிசுத்த தகப்பனே, இந்த உலகத்தை வழி அணைச்சிருக்கலாம், தப்பித்துக்கொள்ள வழி இல்லாமல் இருக்கலாம், யாரும் உதவி பண்ணாம இருக்கலாம், சிறுமப்பட்டு போயிருக்கலாம், தனிமையை தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவரே நீரே எங்களுக்கு வழியப்பா, நீரே எங்களுக்கு உதவி செய்கிறவளா இருக்கிறப்பா. அந்த உலகத்திற்கு எங்களுக்கு பாடுகள் உண்டு, பிரச்சனை உண்டுப்பா. எல்லாருக்கும் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கும் போது, உண்மை தேடும் போதுப்பா, எங்களை ஜெபத்தை கேட்டு எங்களை விடுதலை கொடுக்கிற ஆண்டவரப்பா. வந்திருக்க ஒவ்வொரு எல்லாத்தையும் எழுந்து வச்சிருக்கிற ஆண்டவரப்பா. அவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், தேவைகள், வாஞ்சைகள், மனபாரங்கள், மன துக்கங்கள் எல்லாத்தையும் எழுந்து வச்சிருக்கீங்கப்பா. எங்களை உருவாக்கினவர்கள் எங்க இருக்கீங்கப்பா, எங்க சூழ்நிலை மாற்றப்படுகிறவங்க எங்க இருக்கீங்கப்பா, எங்க குறைகளை நீக்கி போடுகிறவங்க எங்க இருக்கிறப்பா, எங்க பாடுகளை எங்க விட்டு நீக்கி போடுகிறவங்க எங்க இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கருத்து அர்ப்பணிக்கிறப்பா. வந்தனமா திரும்பி போகாம உங்களுடைய ஆழத்தின் நன்மைனாலும் உங்களுடைய ஆழத்தின் சம்பளத்தில்ப்பா நினைப்ப அனுப்புங்கப்பா. கலங்காத்தகையாக நம் தேவன் உன்னோடு கூட இருக்கிறது சொல்லு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பயம் வரும்போது, கலக்கம் விடும்போது, பாடுக விடும்போது, துயர் வரும்போது என் ஆண்டவர் என் கூட இருக்கிறது சொல்லு. தகப்பனே, நாங்கள் உன்னிடத்தை காண்டு உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை அற்புதத்தை செய்கிற ஆண்டவராக இருக்க முடியாது. உங்களுடைய கருத்துக்களை அர்ப்பணிக்கிறாங்க. இப்போ உங்களுடைய சமூகத்தில் சொல்லுகிறோம், பிரியாத தேவன் இந்த இடம் முழுவதும் அப்பா எத்தனை பிள்ளைகளோடு கிராமத்து ஜனங்களோடு கூட இருக்க முடியாது சொல்லிக்கிறேன். நம்முடைய கண்கள், கண்கள், சத்தம் கிரைகள், அந்த சக்திகள், கொள்ளை நோய், விஷ ஜந்துகள், விஷ கிருமிகள் எங்க ஏரியாவுக்குள் நுழையாமடி எங்க கிராமத்து 4 முக்களையும் உடைய தூதரத்தை பாதுகாத்துக்கள், ஒவ்வொரு வீட்டை சுற்றி பாதுகாத்துக்கள். எங்க கிராமத்து மேலையும் எங்க திருச்செந்தூர் மேல முத்திரை போடுங்கப்பா. முத்திரை போடப்பட்டதுனால இந்த உலகத்தை எந்த சக்திக்கும்
பொறுப்பு அதிகாரங்கள் அப்பா உடைய பிரசனத்தின் கிராமத்தின் முழு முடிவெடுத்துக் கொள்ளுங்க. நல்ல தூக்கத்தை தாங்க தூங்கோடு பேசுங்க, மறைப்பை வெளிப்படுத்திக்காங்க. இந்த இரவுல உடைய வருகை இருக்கும் என்றால் உடைய வருகை எடுத்துக்கொள்ளும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த இரவுல உடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாளை தினத்துறை அதிகாலையில் துதிக்கும் துதி எழுதுகிற உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா.